சிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோமே, எப்படி இது வந்து கிறிஸ்பாக இருக்குமா அப்படின்னு டவுட் நிறையா வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக சாஃப்டாக நல்லாவே இருக்கும். ஹலோ ஹாய், வெல்கம் டு kokila'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதுமை சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கேன்னு நீங்கள் வந்துட்டு அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எடுத்துருக்க பவுல்லேருந்து 1/2 கப் அளவு ரவா தான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து அந்த ரவா வந்து நீங்கள் ஃபைன் ரவாவாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா மிக்சியில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்துட்டு கோதுமை மாவையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து மாவு மட்டும் அளந்துக்கிறதுக்காக இந்த சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு பிசைகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்ல ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஒரு நல்ல சூடான எண்ணெய் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம எந்த அளவுக்கு நல்லா சூடாக சேர்த்துக்கிறோமோ நம்மளோட சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு கையகியே வச்சிடாதீங்க, கரண்டி வச்சு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மாவோட எல்லா பக்கத்துலேயும் அது வந்துட்டு அந்த ஆயில் வந்து படுற மாதிரி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம மாவு அளந்தோம் இல்லையா, அந்த கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வானல் வச்சுட்டு நம்ம 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து வந்து சில்லிஃப்ளேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு அடுத்து கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வந்து வெள்ளை எள்ளு, இது போடும் பொழுது டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சம் வாசனைக்கு தகுந்த அளவு நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இதில் நான் கொஞ்சம் கசூரிமேத்தி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா சூடானதும் நான் வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா அது கொதிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்ததும் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுட வேண்டியதான். 5 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போது நம்ம வந்துட்டு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எண்ணெய் மாவு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம், அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு எல்லா தண்ணியும் உடனே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துட்டு பேலன்ஸ் தண்ணியை வச்சுட்டு பத்தலைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி தான் வரும். சப்போஸ் நம்ம வந்து மாவு வந்து சரியாக அளக்கலை, இல்லை வந்து மாவு வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப மாவு போட அப்படின்னு கரெக்டாக வராது. அதனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சூடாக இருக்கும், யாரும் வந்துட்டு அவசரப்பட்டு கை வச்சு ரொம்ப பண்ணிடாதீங்க. கரண்டியால் கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வழக்கமாக எப்படி சப்பாத்தி இழைப்போம் அதே மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி இழைக்கிற மாதிரி நல்லா தின்னாக இழைச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் இழைச்சிட்டு இது வந்து எல்லா சைடையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோக் வச்சு இதை வந்து நல்லா குத்தி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது வந்து பூரி மாதிரி உப்பாது, இல்லைனா வந்துட்டு அது வந்து உப்பிக்கும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நம்ம வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இதை மாதிரி ஒரு கத்தி வச்சு நமக்கு என்ன ஷேப் தேவையோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதிலலாம் ஓரெல்லாம் நம்ம வந்து டிசைனாக பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து சைடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அழகாக ஷேப் போட்டு விட்டுற வேண்டியதான். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து ஹீட் வந்து ரொம்ப திட்டமான ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு சிப்ஸ் வந்து நல்லா வரும். இல்லைனா இது கோதுமை மாவுன்றதுனால சீக்கிரம் கருகிடும். அது வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். எண்ணெய் இப்போது நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கணும். அவசரமே படக்கூடாது. அதை பொறுமையாக வேக விட்டால் தான் நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம 1 by 1 எடுத்து அதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. உடனே திருப்ப வேண்டாம். அது வந்துட்டு எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இது இண்டோலியம் வானல்ன்றதுனால இது வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் போடுற வானலை பொறுத்து நீங்கள் வந்து ஹீட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் பேட்ச் நான் எடுத்து முடித்து அடுத்ததும் நான் வந்து பொறுமையாக இதில் 2வது பேட்சும் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம நின்று இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிப்ஸ்க்கு அடுத்து டேஸ்ட் கொடுக்க போகிறதே இப்போ நம்ம செய்ய போகிற மசாலா தான். இப்போ ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளாக் சால்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்க்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இது இல்லை, அதனால் நான் வந்து இதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது 3த்தையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும் பொழுது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் தெரியுமா? அதில் ஒரு ஒரு பவுடர் மாதிரி காரத்துக்கு போட்டு தருவாங்க பாருங்கள், அதே டேஸ்ட் வரும். நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிப்ஸ் மேலே நல்லா காரம் படுற மாதிரி நம்ம தூவி விட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காரம் போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த காரம் வந்து அதில் போய் நம்ம சூட்டோடு இருக்கும் பொழுது தான் இந்த காரம், உப்பு, அந்த பவுடரை வந்து நம்ம சேர்க்குறோம். அதனால் அது வந்து நல்லா அதில் ஒட்டிக்கும். காரம் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளோட கோதுமை சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்தலாம். டீ டைமுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.